டிஎம்எஸ் வேணும், அந்த நன்றி நினைக்க வேண்டும். எனவே அந்த அளவுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, வந்திருக்கிற நீங்கள் அந்த அதிர்ஷ்டசாலிகள். ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் பாட போகிற பாட்டையும் விளக்கத்தையும் நீங்கள் கேட்க போறீங்க, மற்றவங்களுக்கே இல்லை. ஒருவேளை யூடியூப் பதிவு இருக்கிறதுனால அது ஒளிபரப்பானா கேட்கலாம். ஆனால் வந்து நேரடியாக அந்த அனுபவத்தை பெறுகின்ற நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். வராதவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள் தான், அதை சந்தேகம் வேண்டாம். அந்த அவர் ஏழிசை மன்னர் பாடுறாருன்னு சொன்னால் அவர் மரபு வழி இசை தெரிந்தவர். சங்கீதம் பாடணும்னு ரொம்ப விரும்பினார். சங்கீத கச்சேரி பாட நேரம் இல்லை, பாட விடலை. 2 சங்கீத பாட்டு பாடின உடனே நீங்கள் பாடின சினிமா பாட்டை பாடுங்கன்னு சொல்லுவான். ஏன்னா அவ்வளவு பாடிட்டார். ஆயிரக்கணக்கான பாட்டு ஏவிஎம்ல பதிவு பண்ணினா 20,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காருன்னு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க ஏவிஎம்ல. அவருடைய பாட்டை சரவணன் சார் சொன்னார், 20,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காரு. நாங்களே ஒரு ரெக்கார்டு தயாரிச்சிருக்கோம் சரஸ்வதி ஸ்டோர்ஸில் அவரை பற்றி. அவருடைய வெள்ளி விழா ஆண்டுகள் அதை தயாரிச்சோம். நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடுவர் யாருக்குமே அந்த ரெக்கார்டு இல்லை, அந்த பதிவு இல்லை. அதாவது பிறருக்கு பாடுவது என்று சொன்னால், அதாவது அவரே சொல்லியிருக்கார் எப்படி. அதாவது எம்ஜிஆருக்கு பாடுறது எனக்கு ரொம்ப சுலபம் தம்பி, நான் அவர்கிட்ட நெருங்கி பழகிருக்கேன். நான் நெருங்கி பழகின பாடகர்கள் தலையாயவர் அவர். அவர் வந்து சொல்றாரு, என்ன எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் சுலபமாக பாடிடுவேன், ஆனால் சிவாஜி அவர்களுக்கு பாடுறது தான் கஷ்டம். ஏன்னா எம்ஜிஆருக்கு இங்கிருந்தே பாடிடலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இப்படி எம்ஜிஆருக்கு சுலபமா படிக்கிறேன். ஆனா அவருக்கு அப்படி இல்லை. ஆழியிலே பிறவாத அலைமகளோ அடிமைக்கு நான் பாடணும், அப்பதான் அவருக்கு பொருந்தும். இல்லைன்னா பொருந்தாது. இந்த பாட்டு எடுங்க, அவருக்கு பாடணும்னா இங்கிருந்து பாடணும், அப்பதான் பொருந்தும். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது. மூக்கு கலந்த ஒரு ரீங்காரத்தில் பாடணும். அதுதான் அவருக்கு நடிகர் உலகத்துக்கு. அதே மாதிரி ஆதார 100 என்று ஊர் சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன். 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குழந்தையம்மா, பழக்கத்திலே குமரியம்மா, 1000ல் ஒருத்தியம்மா நீ. முடியல, அப்படியே சாவித்திரி உங்க கண்மனை வந்திருப்பாங்களே, அதுதான் பாடல அப்படியே வந்துடும். ஏன்னா டிஎம்எஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் பாட்டை கேட்டீங்கனால அந்த காட்சி முன்னாடி நடிகரை வந்துடுவாங்க. இது யாருக்கு வேணா பாட்டலாம். இப்போ பாருங்க, இதையே ஜெய்சங்கருக்கு பாடுறாரு, நான் மலரோடு தனியாகவே இங்கு நின்று என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். சிவாஜிக்கு பொருந்த முடியாது. சிவாஜிக்கு போட்டு பாருங்க, நடிகர் தலைவர் சேரா. சரி, அது மட்டுமா ரவிச்சந்திரனுக்கு பாடுறாங்க, ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போகாதடி, கொஞ்சம் நெருங்கினாலும் தீராதடி, கும்தலக்கடி 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 கும்மா கும்த. இது அப்படியே ரவிச்சந்திரன். இதை நீங்க இவருக்கு போடுங்க, எம்ஜிஆர் சார். இது என்ன விந்தை குரல்ல நீங்க பாருங்க. அதாவது யாருக்கு பாடணும், விண்ணுக்கு மேலாடை பருவமணி மேகம், இது முத்துராமன் அவரே பாடுற மாதிரி இருக்கும். ஜெமினிக்கு பாடியிருக்காரு, மதுரையில் பறந்த வெயில் கொடியை உன் கண்களில் கண்டேனே. ஜெமினி பாடுற மாதிரி தான் இருக்கும். படத்துல பாருங்க, தண்ணீர் சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன, ஜெமினிக்கு பாடியிருக்காரு. சரி, நாகேஷுக்கு முத்து கூடிக்க வாரிகளா, கத்து கொடுக்க வாரியலா, தங்கு பறிப்போமா
எம்ஜிஆருக்கு போடுங்க, சேரவே சேராது. அது வேற, இது வேற. அதான் டிஎம்எஸ் குரலில் இருக்கிற இந்த நானே கேட்பேன், அண்ணே நான் கடற்கரையில் வாக்கிங் போகிறேன் முன்னாடி, அவரும் வருவார். இப்படித்தான் நாங்கள் தினசரி நடக்கிறது. அப்போ என் கூடவே தான் பேசிக்கிட்டு நடப்பேன். நிறைய போகிற வரவெல்லாம் வணக்கம் வணக்கம்பா. உடனே எல்லாத்தையும் சிரித்து கையை கொடுத்துட்டு போவார். அப்போ எனக்கு சொல்லுவார், எல்லாரும் எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க தம்பி, இப்போ எப்படின்னே மறப்பாங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த தொண்டையை பிடிச்சி காட்டினா எப்படி என் குரலை கோல்டுன்னு சொல்லிட்டான் தம்பிங்க. அதில் சந்தேகம் இல்லைங்க. இப்போ கோல்டன் வாய்ஸ் சிங்கர் ஆஃப் இந்தியான்னு முகமது ரஃபியை சொல்லுவாங்க. அவருக்கு பிடிச்ச பாடகர் முகமது ரஃபி. அப்போ அவர் வந்து அவருக்கு கோல்டன் வாய்ஸ் சிங்கர் ஆஃப் எங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போகிறோம். என்னென்ன இதில் வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லையே. அவர் சொன்னது உண்மைன்னு, சவுத் ஆப்பிரிக்காவில் சொன்னது உண்மைதான். உங்கள் பாட்டுக்கு இடையா பாடுறாங்களா கேளுங்க. உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்கோர் ஆசை பிறக்குதையா முருகா உள்ளம் முருகுதையா. அந்த வைப்ரேஷன் பாருங்க. டிவோஷனல் சாங்னா அந்த வைப்ரேஷன். அந்த மாதிரி எத்தனை பாட்டு கவியரசர்களுடைய அருமையான பாட்டு, உலக புகழ் பாட்டு. இந்த பாட்டில் மூங்கில்னு ஒரு மரம் இருக்கு இல்லையா, உங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்காரியா நம்ம பகவான் கிருஷ்ணன். என்ன உங்கள் மரத்துலேருந்து செஞ்ச புல்லாங்குழலை தான் அவர் வாயில் வச்சு ஊதிக்கிட்டு இருக்காரு. நீங்கள்லாம் அவரை புகழ்ந்து பாடுங்களேன்னு ஒரு பாட்டு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் தென்னல் மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இதுதான் அவர் சுதி. எனக்கு முடியல, அவர் சுதி இது. ஆனால் கொஞ்சம் கிளம்புனேன். ஆனால் அவர் அப்படி இப்போ 3 கட்டையில் பாடுறதில்ல. நாங்கள்லாம் ஒரு கட்டைக்கும் கீழே பாடிக்கிட்டு இருக்கோம் கச்சேரி. அதாவது உட்காந்து கச்சேரி பண்ணியிருக்கிறேன், ஆனால் உட்காந்து பேசுறது இல்லை. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அந்த நின்றுட்டு பேசுகிற மாதிரி அந்த எழுச்சி உட்காந்துருக்கும் போதே வருது. என்ன பண்ணுறது, டிஎம்எஸ் பாட்டு இல்லையா? அதே மாதிரி இன்னொரு அம்சம், அதாவது கவியரசர் விரும்பின பாடகர். அவர் பாட்டெல்லாம் பெரும்பாலும் அவர் தான் பாடுவார். ஒன்று தான் சீர்காழி பாடியிருக்காரு. உள்ளத்துக்கு இல்லை, உள்ளத்துக்கு நல்ல உள்ள இல்லை இல்லை முதலே பாடு கோப்பையில் என் கொடி இருக்குன்னு அவருக்கு வாயசைக்கிறார் இல்லையா, அதுக்கு டிஎம்எஸ் பாடியிருக்காரு. அதே மாதிரி சூரியகாந்தியில் இருந்த பாட்டு என்ன, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. ஏன் அர்த்தம் அர்த்தம்ன்றதான கவியரசருக்கு பிடிச்ச வார்த்தை அது. எல்லாம் நிறைய பாட்டில் அர்த்தம் சொல்லுவார். ஒரு சனாதன இந்து மதம், அந்த சனாதனம்னு சொல்லிட்டோம், அது தப்பு தான். அப்படி இல்லை, நான் சொல்கிறேன். அதனால சனாதனனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சவன் நான், அதனால சொல்கிறேன். சனாதனம் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி இந்து மதம் வைக்கல, புனிதமான இந்து மதம் வைக்கல, அர்த்தம் உள்ள இந்து மதம்னு ஒரு புத்தகத்தை வச்சிருப்பாரு. அர்த்தம் அப்படி ரொம்ப பிடிச்ச ஒரு சொல். அந்த அர்த்தங்கிறது சம்ஸ்கிருதமாக இருக்கலாம், அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். தேவையான சொல்ல போட்டுருவார். அர்த்தம் உள்ளது. வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லை தாயடா, மனித ஜாதியில் பிறந்த யாவரும் மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. இல்லையா? நல்லா தட்டுங்க. அவருக்கு தான் போதும் உங்க விசேஷம்லாம். எனக்கு நான் சாமானியன், அவருக்கு போது. அப்படி அர்த்தம்னா அவர் ஒன்றுலேயும் சொல்லுவார் பாருங்க. ரொம்ப இதுவே சொல்லுவார். மதியாதார் தலைவாசல் மிதிக்காத, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
இல்லை அந்த தருணத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அந்த பாட்டு அதாவது உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் செய்யணும். போயிடாதீங்க, கூட்டத்தை முடிச்சிடுவோம். அதை பத்தி இல்லை. அதனால அப்படி பாடியிருக்கிறார். அதாவது இந்த பாட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அது டிஎம்எஸ்னுடைய அந்த கணீர் குரலில் வரும்பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய எழுச்சியை கொடுக்குது. இன்னும் சொல்கிறேன், அதாவது பாருங்க, அதாவது நடிச்சுட்டு பாடுவேன், நடித்து பாடும் பாடு. ஏன்னா அது நடிப்பு தெரியும், நடிகர். அதனால தான் ஒரு ஆசைப்பட்டு ஒரு படம் எடுத்து கஷ்டப்பட்டேன். நஷ்டமாகி போய் வீணா பணத்தெல்லாம் இழந்து அது யாராவது தூண்டி விட்டாங்க. சினிமா பிள்ளைகள் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் படம் எடுக்கலாம்னே அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அது என்னன்னா கடைசியில் பாம்பு தான் படம் எடுக்கலாம், நாம எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர் நம்பியார். நம்பியார்ட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் படம் ஏழை எடுக்கல, வீரப்பண்ண கூட எடுத்தார், எடுத்துட்டு அவர் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். சாதாரணமாக நான் வந்து படம் முதலாளிகிட்ட சம்பளம் வாங்குற நடிகனா இருக்குன்னு நினைக்கிறது, சம்பளம் கொடுக்குறவனா மாற நான் விரும்பலன்னா எவ்வளோ உண்மையான வார்த்தை. இந்த தவிர டிஎம்எஸ் அவர் செய்துட்டாரு. ஆனால் அந்த நடிப்பு பாருங்க, ஒவ்வொரு படத்தையும் அந்த நடிப்புன்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட நடிகர்களுக்கு பாடினது மட்டும் இல்லை, பேசுறது அவரு தான். இது எங்கேயாவது ஒன்றா டைலாக் போர்ஷன் வரும் பாருங்க பாட்டுல, அதையும் அவரே தான் சொல்லணும். அதை போய் சிவாஜி அவர்கிட்ட கேட்டாங்க, அண்ணே இந்த படத்தில் வந்து நீங்கள் டைலாக் போர்ஷன் நிறைய இருக்குன்னு, நீங்கள் கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்கும். ஏன் அவர் தான் நல்லா பேசுகிறாரு, சொல்ல நடிகர்கள் தான். நான் எதுக்கு, நான் வாசிச்சுக்கிறேன், அவர் தான் குழந்தை கட்டுறாருன்னு சொன்னவர் நடிகர்கள் தான். எந்த பாட்டு? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே, இங்கு நான் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பரே. புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்கும் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடவ. இது அவ்வளவு டிஎம்எஸ்தாங்க. சிவாஜி வரல பேசுறதுக்கு, பார்த்தீங்களா? என்ன நம்பிக்கை பாருங்க அவருக்கு. சிரிக்கிறாங்க பாருங்க பாட்டு. அதுவும் அவரு தான், அவர் வரவே மாட்டார். எத்தனை படம் அது மாதிரி. அதே மாதிரி இவருக்கு மட்டுமா, அவருக்கு எம்ஜிஆருக்கு தன்னனியாக போகாதீங்க, நீங்க உங்க தள தள உடம்புக்கு ஆகாதுங்க, வழித்துணையாக வாழுங்க, உங்க வாலிப மனச மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? இங்க ஏன் இந்த கோபம், கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்கே போறீங்க? என்ன பாவம் பாருங்க. எம்ஜிஆர் அவங்க முன்னாடி வந்து பாரு, இப்போ அவரே பாடுற மாதிரி இருக்கும். அந்த தட தடங்கிற வார்த்தை கவியரசருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படமா, அதாவது உடல் மொழி தெரிஞ்சவர், தப்பா நினைக்கிறீங்க. அதாவது எப்படின்னா, நடிகர் யாரு நடிகை யாருன்னு கேட்காம ஒரு பாட்டு எழுத மாட்டேன். இது எந்த கவிஞர்ட்டும் கிடையாது. நான் பாட்டு எழுதி தரேன், யாராவது வச்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன தெரியும் சொல்ற கவிஞர்கள் இருக்காங்க. ஆனா கவியரசரை பொறுத்த வரைக்கும் என்னன்றீங்க, அவர் வந்து கேட்பார் யார் யார் நடிக்கிறாங்க. நடிகர்களும் தேவிகா, ஓ தேவிகாவா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணுமே சொல்லி, நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது, இடையா அது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது அப்படி. ஏன்னா தேவிகா நடிக்கிறார்.
அதாவது கிராமங்களில் சொல்லுவாங்க பூசண மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது கொஞ்சம் அப்படி இருக்கா, தப்பா நினைக்கிறதா நல்லா இருக்கும். ஆனால் அதை தான் அங்கே வச்சேன். தேவிகானா அப்படி. இதுவே சரோஜ தேவினா எப்படி தெரியுமா? அது வேற. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உங்கள் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். அதாவது சின்ன இடை வளைந்தாடும். இங்கேயும் இல்லை, எத்தனை பாட்டு. அது என்னது? கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா, வண்ண கண் அல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா, மின்னல் இடையல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கதையாகுமா. அதாவது இந்த பாட்டை உணர்ந்து பாடு. இல்லை என்று சொல்லும்போது இடையில்லவான கேமரா அங்கே வைப்பாங்க. நீங்க பாட்டு அதாவது சினிமா நமக்கு தேவை. அப்ப எப்படி எடுக்கணுமோ, அதாவது குடல் படி தெரிஞ்சவர். அதே மாதிரி கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அதுக்காக பாட்டு எழுதினார். அதுதான் நான் பாட வேண்டிய பாட்டு. முன்னாடி உட்காந்து எழுதினார் அந்த பாட்டு. இதே கவிதா கல்யாணம் படத்துல, இந்த மின்மினிக்கு கண்ணில் என்ன மின்னல் வந்தது, அடி கண்ணே அழகு பெண்ணே, இந்த பாட்டு அப்படிதான் எழுதினார். நான் பாடினேன். துரதிருஷ்டவசமாக என் பாட்டு ட்ராக் மிஸ் பண்ணிட்டாங்க. வாசுதேவன் பாடினாரு, எனக்கு வேண்டியவர் தான். ஆனால் சினிமாவில் அதே படத்துலேயே 2 பாட்டு தான் இருக்குது. இன்னொரு புதுமுகமாக இருந்தால் கஷ்டம்னு போலீஸ் சொல்கிறோம், அதனால மாற்றிட்டாங்க. அப்போ தான் நான் வாழ்க்கையாக என் பாட்டை கேட்டுட்டு இது நல்லா பாடணும்னு ராஜாட்ட சொல்கிறேன். அதுக்கு தான் நீ கூப்பிட்டுருக்கேன், அதுக்கு தான் நீ பாட பண்ணி அவர் தான் பாடுவாருங்க. அப்படி அந்த அறிமுகத்தை அவர் செய்தார். அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த நடிகர் திலகம் எம்ஜிஆர் இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, இவர்களுக்கு குரலாக வாழ்ந்தவர். அதாவது ராஜகபூர் வந்து பேட்டி கண்டாங்க. அப்புறம் பாம்பேல முகேஷ் இறந்து போயிட்டார். ராஜகபூர் நடிகருக்கு முகேஷ் தான் பாடுவார் பெரும்பாலும் பாட்டு. ஜினாயா மருநாயா இஸ்கே சிவா சாரா ஜஹான் பண்ணார் இல்லையா. அப்போ அவர் இறந்து போனோன்னு ராஜகபூர்கிட்ட கேட்டிருக்காங்க, முகேஷ் இறந்து போயிட்டார், என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, ஐ லாஸ்ட் மை வாய்ஸ்ன்னு சொன்னாங்க. நான் என் குரலை இழந்து விட்டேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த குரல் அவருக்கு ஒன்றி போயிருக்கும். அது மாதிரி தான் டிஎம்எஸ் அவர்கள் நடிகர் திலகம் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒன்றி போன ஒரு குரல். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி அரசியல்வாதியாக வந்து அவர் ஆட்சி அமைக்கின்ற காலத்தில் அந்த தேர்தலுக்கு மிகவும் உதவியாக இருந்தது இவருடைய பாடல்கள் தான். அது எந்த மனப்பும் இல்லை. அதை வந்து அவரே சொல்வார். பீச்சில் போகும்போது என்கிட்ட சொல்லுவார் பாருங்க, நான் ரொம்ப மனம் விட்டு பேசுவேன். ஏன்பா நான் எவ்வளோ உயிரை கொடுத்து பாடுறேன், ஆனாலும் என்னை பற்றி சொல்கிறாங்களே ஐயா, சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் அதான் நாங்கள் சொல்கிறோம் என்ன, நீங்கள் சொல்லாதீங்கன்னு. அதுதான் பிரச்சனை. நான் பாடினதுனால தானே அவங்க நடிக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது வேண்டாண்ணே, அது சொல்லாதீங்க. நாங்கள் சொல்கிறோம், அது பெருமையாக தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை எப்படியா உங்களுக்கு மனம் வந்து பாராட்ட முடியுது, நீங்கள்லாம் எங்களுக்கு முன்னோடினே, உங்களை பாராட்டாமல் நாங்கள் எப்படி பாட முடியும் அப்படின்னு நான் அப்படி சொல்லுவேன். அப்படி கட்டி பிடிச்சி அந்த மகிழ்ச்சியத்தை பண்ணுவார். அதாவது ஒரு கலைஞனுக்கு அதுதாங்க முக்கியம். இப்படி கை தட்டுறீங்கன்னா அதுதான் அவங்க உற்சாகம். நீங்கள் என்ன காசு கொடுக்க போறீங்கிறதெல்லாம் கூட இல்லை, அதெல்லாம் செகண்டரி தான். அப்போ தான் இன்னைக்கு தான் ஒரு படத்தில் நடித்து ஓடுறதுக்குள்ளேயே எத்தனை கோடி கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு அன்னைக்கு காசை பற்றியே தெரியாது அவங்களுக்கு. நான் எப்போ வரணும் ஷூட்டிங்க்கு இதுதான் தெரியும். காலையில் 5 மணிக்கு இருப்பாங்க. நான் சொல்கிற பிரபல கலைஞர்கள்லாம் இன்னைக்கு காத்துட்டு இருப்பாங்க. கேமராமேன்லாம் 4 மணி நேரம் கழிச்சு வரலாம். தெரியாமல் ஒருத்தனுக்கு அப்பா வருஷம் எடுக்கிறதுக்கு போயிட்டேன், கூப்பிட்டாங்க. ஹீரோ வரதுக்காக 4 மணி நேரம் காத்திருந்தேன். எனக்கு தூக்கமே வந்துருச்சு. ராத்திரி 12 மணிக்கு எடுக்கிறாங்க அந்த ஷாட்டை. எப்படி இருக்கும்? அவருக்கு இளமையானவர், ஏன் நான் வயசானவன், இல்லை கொஞ்சம் பொறுத்துங்கிட்டாங்க. நான் சொன்னேன், இதுவாயா பங்க்சுவாலிட்டி, இப்படி அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. எம்ஆர் ராதாவும் உச்சக்கட்டம். ஷூட்டிங்க்கு 2 மணி நேரம் முன்னாடி வருவாருங்க அவர். அவ்வளோ காலையில் மேக்கப் பண்ணி அப்புறம் தான் வருவார் சைக்கிளில். இவர் வந்து உட்காந்துருப்பார். அப்படிப்பட்ட கலைஞர்கள் அந்த காலம். ஏன்னா அவருடைய அந்த அவர் சொன்னது அதான் சொல்றாரு. எம்ஜிஆர் சிவாஜி சொன்னாரு, அந்த ஒரு பாட்டு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா?
இந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு பாட்டு பாடினார் பாருங்க, வாலி காவிய கவிஞர் வாலி பாட்டு. அதை பாடும்போது அவர் சொன்னார், என் முதல் வந்து திரண்டு இருந்ததுன்னா அப்படி கையை கொத்தி மசில்ஸை காட்டி என் புஜம் ரெண்டும் திரண்டு இருந்ததுன்னா. ஏன்னா அப்படி ஒரு வீரமான பாட்டு. உண்மை தானே. அந்த பாட்டு தொடங்கும் போது நான் கேசினோ தியேட்டரில் பார்க்குறேன், பால்கனிலேருந்து ஒருத்தன் கீழே விழுந்துட்டாங்க உற்சாகத்தில். பால்கனிலேருந்து கீழே விழுந்துட்டான். நல்ல பேர் அந்த நடந்து போகிற பாதையில் விழுந்தான், ஜனங்கள் மேலே விழல, தப்பிச்சு உட்காந்துருந்தான். பாட்டு ஆரம்பிச்சவன நாளையிட்டார் அது நடந்து விட்டார் விழுந்துட்டான் அவனுக்கு. அந்த பாட்டு அது எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த பாட்டு நாளையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். ஒரு துன்பமில்லை ஒரு துயரமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதியும் ஊரார். அங்க நெடிக்கிறார்கள், நெடிப்பார். அந்த ஒரு நெடிவை எப்படி சொல்லணும்? ஊரார் கால் பிடிப்பார்னு சொல்லலாம். அப்படி பாடுறாரு, ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் தீனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இங்கு வாழ்ந்திடத்தில் பிறந்தார். அவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை, இந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். ஒரு துன்பமில்லை ஒரு துயரமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு வீரமான பாட்டுங்க. அந்த கதையில போக்குல பார்த்தா தெரியும், அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு வில்லனை இவர் வந்து அடிக்கிற காட்சி. அதுக்கு ஜனங்களே அடிக்கிற மாதிரி அவரை அப்படி ஒரு உணர்வு அந்த பாடல் கொடுத்தது அப்படின்னா பாருங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் சில பாட்டை ரசிச்சுட்டாருன்னா அவர் தோட்டத்துக்கு வரவழைச்சு ஒரு தடவை அந்த பாட்டை திரும்பி நேரில் பாட சொல்லி கேட்பாராம் அவரை டிஎம்எஸ். இவர் போய் பாடி காமிப்பாராம். எதுக்குன்னா மேற்கொண்டு கொஞ்சம் நல்ல பாவத்தெல்லாம் உருவாக்கி அது எப்படி சிறப்பாக நடிக்கணுங்கிறத அதை பாட சொல்லி கேட்டு நேரில் அவர் பண்ணுவாருன்னு அவரே சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த ஒன்றி போய் பாடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதே மாதிரி கிளாசிக்கலில் ரொம்ப ரிச். கிளாசிக்கல் அதாவது சங்கீதமாக பாடுற பாட்டு ரொம்ப ரிச்சு. அதனால மரபுவழி இசை தெரிஞ்சிருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா, 7 அம்சத்தில் அது ஒன்று. அப்போ பாருங்க, ஒன்றுமே தெரியாத எப்படி பாடுவான், சாயா இதில் பாடவே தெரியாம எப்படி பாடுவானோ அதையும் பாடுறாரு. நல்ல பேர் அப்படி பாடுகிறாரு. அப்பதான் பாடுவார் பாருங்க. பாடி விட்டோம்னா அந்த பாலையா அப்படி உதர்த்து காட்சி. அதாவது ஏற்கனவே கர்ப்பம் பிடிச்ச ஒரு பாடகம் பாடினதுக்கு தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டை இருக்கணும் இல்லை, அதுக்கு கூப்பிட்டு டிஎம்எஸ் அவர் தான் சரியான ஆள். உடனே அந்த பாட்டுக்கு சுத்தமான கௌரி மனோகரி ராகம் அதில் போட்டு மகாதேவன் பண்ண அந்த பாட்டு இருக்கு பாருங்க, உலக புகழ்பெற்ற பாட்டுங்க அது. அப்படி ஒரு பாட்டு. ஆனால் அந்த பாட்டை எழுதுனது என்னவோ கவி காமு ஷெரீப் தான் தொடக்கம். அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணவர் தான் கவியரசர்னு நான் கேள்விப்பட்டேன். அவர் எழுதலை, பரவாயில்ல நான் எழுதுறேன்னு. ஆனால் ஷெரீப் தொடங்கியிருக்காரு பாருங்க அந்த பாட்டை. அந்த பாட்டு நான் பாட்டை அப்படி ஒரு பாட்டுங்க. அதாவது
ஏதாவது நிறைய சொல்லலாம், நிறைய சொல்ல முடியாது. அதுவும் இதை நான் பல்கலைக்கழகங்களில் கூட பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். உங்களுக்கு பசி மறந்து போய்டும் அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன், வேண்டாம். அதனால் அந்த அளவுக்கு நிறைய அவர் ஏராளமான பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதே படத்திலேயே போக்குலோர் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகுக்காகுமா யான தங்கமே தேர்ந்து விட்டா கரியும் இஞ்சுமா. அப்புறம் போக்குல பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் வட்டணமாம், அதுவும் அதாவது கிளாசிக்கல் மட்டும் இல்லை, நீங்கள் எதை சொல்லுங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆகும். அதை மாதிரி எந்த ஒன்றையும் 2 மணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இவருடைய கூட்டத்திலே சொன்னேன், என்னை முதல்ல வர வச்சு டிஎம்எஸ் பற்றி பேச வச்சதே இவர் தான். நல்லா இருக்கு, 2 மணி நேரம் யாரும் அசையலை. எனக்கு அப்புறமும் பேசணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி இருந்து கூட்டம் நல்லா நடத்துகிறார் அந்த கூட்டத்தில். அது எங்கன்னா நம்ம இவர் வாமனன் ஒரு நூல் வெளியிட்டு பண்ணார், அதில் நான் பேசுனதை கேட்டு இவர் கூப்பிட்டாரு. அது இன்றைக்கும் டிவியில் 1.5 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னு ஒருத்தர் சொன்னார் யூடியூப்பில். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் நான் அவருக்கு தான் தொடங்கி விட்டார். இவர் தான் அதில் தான் உற்சாகம் பேசுறதுக்கு, அதுக்கு இவர் தான் காரணம். அவர்களுடைய பிரத்யேகமான நன்றி நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாருங்க, அதாவது இல்லை 2 ஐட்டம் தான் சொல்கிறேன், அவ்வளோ வந்துச்சுட்டேன். இப்போ அந்த போக்குவரத்து பாடுறது மாதிரி சாமி பாட்டு பாட 2 தடவை சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. எம்எஸ்வி அவர்கள் கூட போதும்னு சொல்லுவார். நீங்கள் ஒரு தடவை பாடினா போதும், சீக்கிரத்தில் ஒலிப்பதிவு திருப்தி அடைய மாட்டேன், திரும்பி எடுக்க சொல்லுவார். வாசிக்கிறவங்கலாம் சலிச்சுப்பாங்க, அட என்னடா கரெக்டாக தான் பாடிட்டோம் அப்புறம் சும்மா போட்டு. ஏன்னா அன்றைக்கி ட்ராக் மிக்சிங் வசதி கிடையாது. ஒரு தடவை பாடிட்டு எனக்கு சரியாக வரலன்னா திரும்பி எல்லாரும் வாசிக்கணும், இவரும் பாடணும். ஆனால் அவர் மிஸ்ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, அந்த சங்கீதம் மட்டும் போட்டுறேன் அண்ணே, இதெல்லாம் சாப்பாட்டு நேரண்ணே கேட்க முடியுது, இங்கேயும் போடுற மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் சீக்கிரமாக அதை டேக் எடுக்கணும்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு சொல்கிறாரு, இல்லை ஒரு டேக் மட்டும் பார்த்தீங்கன்னா தயா வைப்பேன், வாசிக்கிறவங்கன்னா சலிச்சுப்பான். இதுதான் இந்த தொந்தரவு தான் அவருக்கு பெரிய தொழில். அப்புறம் வாசிச்சுட்டு அப்புறம் தாங்க 10 டேக்கு 12 டேக்கு சலிக்காமல் பாடுவார். இன்னைக்கு ஒரே ஒரு லைனாக ஒரு எழுத்தை மிஸ் பண்ணலாம், அதோட வசதி வந்துச்சு டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஆனால் அன்னைக்கு முழு பாட்டையும் அப்படி பாடி முடிச்சுட்டு தாங்க திருப்தியாக. நானே 4 ஒலிப்பதிவு பார்த்துருக்குறேன். அதில் பாருங்க ஒரு பாட்டில் இந்த 2 சொல்லுவார் சொல்ல பாருங்க. அது இந்த பாட்டில் பாருங்க, பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்தது, புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனது, என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனேயோ, இறைவன் கொடியவனே. அங்க 2வது சொல்றாரு, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். இந்த பாட்டுல இது மட்டும் இல்லை, தண்ணீர் தனல் போல் எரியும் வெண்தணலும் நீர் போல் குளிரும், தண்ணீர் தனல் போல் எரியும் வெண்தணலும் நீர் போல் குளிரும், நண்பரும் பகை போல் தெரியும், அது நாட்பட நாட்பட புரியும். முச்சாச்சு ரிப்பீட் பண்ண, நாட்பட நாட்பட புரியும், உள்ளம் என்பது நாமே, அதில் உண்மை என்பது ஊமை, சொல்லி வருவது பாரி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி, உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி, அதுதான் உண்மை, மீதி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் அவர் வீட்டில் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு, நிறைய பேசுவார், நிறைய பேசியிருக்காரு, சங்கீதத்தை பற்றியெல்லாம் சொல்லுவார், நிறைய குறிப்புகள், நிறைய பேரை குறை சொல்லுவார். நான் அதெல்லாம் சரி பண்ணுவேன், சொல்லிடாதீங்கன்னு தப்பி தவறி கூட ஒரு பத்திரிகைக்கு சொல்லிடாதீங்க தப்பாயிடும்னு சொல்லுவேன். அப்போ அவரே நடித்தார், அவரே நடித்து பாடி படம் எடுத்தாருன்னு சொன்னேன். ஆனால் அவர் பின்னாடி அவர் அருணகிரிநாதர் படத்தில் அருணகிரியாக நடித்தார்.
இப்போ அவருக்கே அவர் பாடுறாரு பாருங்க, அதையும் கூட நீங்க வேற நடிகரோட ஒப்பிட முடியாது. அதை சிவாஜி பாடின மாதிரியோ எம்ஜிஆருக்கோ ஜெய்சங்கருக்கோ நீங்க சேர்க்க முடியாது அந்த பாட்டை. அவருக்கே அவர் பாடுறாரு பாருங்க, அதுதான் அவருடைய சிலம். அப்படி ஒரு பாட்டு அவர் பாடியிருக்கிறாரு. அதனால அந்த இதுல பாருங்க என்ன பாட்டு அது, முத்தைத்தர் பத்தி திருநகை, அது தெரியும். இல்லை இன்னொரு பாட்டு எங்க ரொம்ப வேண்டியவர் எடுத்த படம், ஸ்பைடர் நெட்டிங் கம்பெனி, பட்டினத்தார் கம்பெனி, பட்டினத்தார் ஸ்பைடர் பிலிம்ஸ் எடுத்த படம் புலம்புகள் ராதையில ஒரே ஒரு பாட்டுல சொல்றாரு, உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி, ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தடிக்க விட்டான், ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தடிக்க விட்டான், இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, முடிக்கல, கடவுள் செய்த குற்றமடி. அந்த ரெண்டு தடவை சொல்லி அதை அந்த வரிகளை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பாடுவாரு. எனவே அருணகிரியாரில் அவர் நடித்த பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். அது திருப்புகழ் பாட்டு. அதையும் அவர் என்ன சிறப்பாக பாடினார் மட்டும் இல்லை, அது அவருக்கே பாடினது. அந்த வேஷம் அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்து நல்லா பார்த்துருக்காங்க அந்த பாட்டை. இந்த ஒரு பாட்டை பாடலைன்னா எனக்கு கபிலனுக்கு நான் மனசு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா பாட்டு எதையுமே பாடல அப்படின்னு வரும் இல்லையா, பக்கத்துலேயே இருக்காரு. அந்த ஒரு பாட்டு மகாகவி காளிதாசன் அவர் தான் எழுதினார். அது எத்தனை பேருக்கு தெரியுமில்ல, அவர் தான் எழுதின பாட்டு அது. மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாமும் எழில் வண்ணமே, குழலும் யாழி செய்யும் சிந்தும் ஒலி எல்லாமும் குரல் வண்ணமே, கனவில் தோன்றி சிரிக்கின்றாய், நான் காணும் இடமெங்கும் இருக்கின்றாய், கனியில் ரசமாய் இனிக்கின்றாய், என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய், மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாமும் எழில் வண்ணமே, குழலும் யாழி செய்யும் சிந்தும் மொழி எல்லாமும் குரல் வண்ணமே. ஒரு சரணத்தை விட்டுட்டேன் காலம் கருதி. முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிரி சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை எழிமோதும் முக்கட்பரமர்க்கு சோதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 வர்க்க தமரர் மடிப்பேன 10 தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகவட்ட திகிரியில் இரவாத பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகவல் பட்சத்தோடு ரட்சித்தருவது ஒரு நாளே, தித்தித்தைய ஒத்த பரிபுரட்ட பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கடுகொடு அழுதாட, திக்கு பரிவட்ட பைரவர் கொக்கு கொகு கொகு சித்திர பகுதிக்கு திகழக என ஓத, கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குத்தி புதைபுக்கு பிடி என முதுகை ஒப்புக்கிழ நட்ப கவுனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவர பெருமாளே என்று இந்த திருப்புகழையும் பாடி அவருக்காக பாடினார். பாடி நான் ஒரு முழுமையான ஒரு பாடகர், அதாவது ஏழிசை மன்னர் என்ற அந்த அடைமொழிக்கு முற்றிலும் தகுதியானவர். பாகவதருக்கு பிறகு இவருக்குத்தான் அந்த அடைமொழி நினைத்தது. ஏனென்றால் பாகவதை பார்த்து தான் பாட தொடங்கினார். அவரை மாதிரி அவர் ராதையும் உனக்கு கோபமாகாதடி அவரை மாதிரியே பாடி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிறகு பாடகராக வளர்ந்தார். எனவே இதில் இன்னொரு பொருத்தம், நேற்று தான் பாகவதர்களுடைய நினைவு நாள். இன்னைக்கு சரியா பாருங்க, அவரை மாதிரியே பாடி வளர்ச்சி பெற்ற டிஎம்எஸ் அவர்களை பற்றி இந்த 100ஆண்டு விழாவை பிரபாகரன் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் இந்த அருமையான பொருத்தத்தை நான் உண்மையிலேயே மனதார
பாராட்டுகிறேன். எனவே நேரம் கருதி நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். என்னென்றால்